வெல்கம் டு ராஜியின் நலப்பாகம். இன்றைக்கி ராஜலக்ஷ்மி ட்ரெஸ்ஸஸில் கோரா காட்டன் சாரீஸும் சுடிதார் மெட்டீரியல்ஸும் போட்டிருக்கேங்க. அந்த லிங்க்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். நல்ல காரசாரமாக புளிப்பு கரெக்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் வாங்கி கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருக்கேங்க. இந்த மாதிரி ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ கட் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம சமைக்கிற வரைக்கும் கத்திரிக்காய் தண்ணியில் வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு முழு பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 15, 2 தக்காளி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அந்த நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கணும். இந்த அளவுக்கு செவந்து வரணுங்க. இந்த காரக்குழம்புக்கு நம்ம தேங்காய் சேர்க்க போகிறது இல்லைங்க. இப்போ வதங்கின வெங்காயத்தை ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ புளி ஒரு பெரிய தக்காளி சைஸ்க்கு எடுத்துக்கலாம். இதை நல்லா அரிசி ஊற வச்ச தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் வெறும் நார்மல் தண்ணியில் கூட ஊற வச்சுக்கலாம். கரைச்சி இதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேருங்க. நான் ஒரு 10 டீஸ்பூன் வச்சுக்கோங்க. அது நல்லா எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பூண்டையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயோட மேலே நிறம் மாறி நல்லா வரணுங்க. நல்ல நிறம் மாறி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி கொடுக்கணும். ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கத்திரிக்காய் வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விடணுங்க. ஸ்டவ்வை இப்போ மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த மசாலா எல்லாம் கத்திரிக்காயில் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா வதக்கி விடலாங்க. இப்போ திருப்பியும் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதையும் ஒன்றா சேர்த்து கலந்து விடுங்க. நம்ம தேங்காவே சேர்க்கலைங்க இந்த காரக்குழம்புக்கு. நீங்கள் தேங்காய் சேர்த்து செஞ்சிங்கன்னா எந்த டேஸ்ட் இருக்குமோ, எந்த திக்னஸ் இருக்குமோ அதே அளவு திக்னஸ் இருக்கும். இப்போ தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம். நான் அந்த வெங்காயம் அரைச்சி அந்த ஜார்லேயே தண்ணி சேர்த்து அப்படியே சேர்த்துட்டேங்க. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு நான் ஒரு 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விடலாம். இப்போ இதோட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. குழம்பு உங்களோட திக்னஸ் பொறுத்து மூடி வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வை சிம் பண்ணிவிடுங்க. இப்போ கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. இந்த நேரம் மறுபடியும் ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிடுங்க. இதுக்கு முன்னாடி அதாவது மீடியத்துக்கும் சிம்முக்கும் இடையில வைக்கணும். கத்திரிக்காய் நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிட்டிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுங்க. இந்த ஸ்டேஜு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. கத்திரிக்காய் காரக்குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.